பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஆமாம் ரைட். சார் என்ன கேட்குறாரு மாஸ்டர் அப்படின்னா, எந்த ஒரு பையனும் அவனுக்கு ப்ராப்ளம் இருக்கக்கூடாது. நம்ம வாய் வச்சு ஊதுறோம்னா நமக்கு டிபி கம்ப்ளைண்ட்டோ ஹெச்ஐவியோ எய்ட்ஸோ இந்த மாதிரியான காம்ப்ளிகேட்டட் டிசீஸ் இருக்கக்கூடாது. ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பையனை நேராக போய் பார்க்குறேன். அடிப்பட்டவன் யாரும் நாட் ஓன்லி ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அன்னோன் பர்சன் ஆல்சோ அவன் ஃபெல் டவுன் ஆகிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஆர்டிஃபிஷியலாக என்ன பண்ணுறோம், ப்ரீத்திங் நம்மளால முடிஞ்சவரை ஹெல்ப் பண்ணுறோம். இந்த பொசிஷனில் இருக்கணும். இந்த ஃபிங்கரை இங்கே க்ளோஸ் பண்ணுறோம். அவர் செஸ்ட்டுக்கு நேராக ப்ரெஸ் பண்ணுறோம். நல்லா ஃபாஸ்ட்டாக ப்ரெஸ் பண்ணணும். அது இல்லாமல் வாய் வச்சும் ஊதுறது நம்ம ரெடி பண்ணுறோம். இது லெக் நேராக வைக்கணும். ஷூ பெல்ட் இதெல்லாம் ரிலீஸ் பண்ணிடணும். அப்புறம் நமக்கு டிசீஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் வாய் வழியாக அப்படி என்ன பண்ணணும், காற்று வச்சு நம்ம பம்ப் பண்ணலாம். இது அதனுடைய சிபிஆருடைய சிம்பிள் ட்ரீட்மெண்ட் மெத்தட். ஆனால் கண்டினியூஸ் ப்ரெஸ்ஸிங் இருக்கணும். கண்டினியூஸ் ப்ரெஸ்ஸிங் இருந்தால் தான் அவரால் என்ன பண்ண முடியும், அவருக்கு ப்ரீத்திங் நார்மலாக கொண்டு வர முடியும். அவர் நல்லா இருக்காரு, நீ எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை நமக்கு மாரல் சப்போர்ட்டு அவருக்கு இனிஷியேட்டாக நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம். தேங்க்யூ சார்.